நீ நான் காதல் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். ராகவுக்கு உடம்பு முடியாம போனதும் அபி விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. உடனே அங்க ராகவ் நினைக்கிறாங்க, அபி நம்ம மேல இந்த அளவுக்கு கேர் பண்ணணுன்றது அவளுக்கு அவசியமே கிடையாது. உண்மையை சொல்லியும் உண்மையை சொல்லாமையுமே இவ இப்படிதான் நடந்துட்டு இருக்கா. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே நம்ம ராகவ் யோசிக்கிறாங்க, ஒருவேளை இது எல்லாமே முரளியோட பிளானா இருக்கலாம். இல்ல அபி இவ்வளோ இன்னசென்ட்டாக எப்பவுமே இருக்க முடியாது. சில நேரம் இல்லைனாலும் சில நேரம் உண்மையான சுயரூபம் என்னன்றது தெரிய வரும். அப்படி இருக்கும்போது இவ எல்லா நேரமும் ஒரு மாதிரி இருக்கானா, அப்போ அபி நடிக்கலை, இது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சொல்லிட்டு ராகா முடிவு பண்ணுறாங்க. இப்போ அபி எதுக்காக இப்படி பண்ணா, நம்ம அபி சொல்ல வந்ததை கூட காது கொடுத்து கேட்கல. முரளிக்கும் இவளுக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன என்ன ஏதுன்றது எதுவுமே இவன் நம்ம கிட்ட சொல்லலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. உடனே ராகவ் அபியை கூப்பிட்டு, நீ முரளியை பற்றி ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்த, அது என்னன்றது நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அபி நீங்கள் தான் வேண்டாம் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் எதுக்காக கேட்குறீங்க, நீங்கள் என் மேலே சந்தேகப்படுறது சந்தேகப்பட்டுட்டே இருங்க, உண்மை என்னன்றதை நான் நிரூபிச்சுட்டு உங்களை விட்டு போக தான் போகிறேன்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. ராகவ் ஷாக் ஆகுறாங்க. இப்போ அபி சொன்ன மாதிரி ராகவ் கிட்ட உண்மையை நிரூபிப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.